அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் உறவுகள். நீங்கள் தான், அதுக்கோசரம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ அல்ல அளவில்லாத பணம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டிவிடெண்ட் எப்படி மாதம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிஃப்டியில் ஒரு 10 ஷேர் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நான் வாங்கியிருக்க அந்த 10 ஷேரையும் தான் பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 10 ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட்டுங்கிறது மேலே போயிட்டே தான் இருக்கும் ஒழிய கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீண்ட காலம் அந்த கடல் அலை மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதை ஒன்று புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் இறங்கும் போது நான் பாட்டுக்கு வாங்க வேண்டிய தருணங்கள் அன்னைக்கு தான். அதனால் இப்போ டாடா ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 1907 தொடங்கப்பட்டது. இது ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது ஒரு டாடா குரூப்பு. டாடா குரூப்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம நம்பிக்கை, நாணயம், நியாயம் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம அடிப்படையான குணங்கள். அதாவது அவங்கள நம்பி வர ஷேர் ஹோல்டர்களுக்கு ஒரு செல்வந்தராக்கக்கூடியவர் தான் அந்த டாடா நிறுவனங்கள். நிறையா பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. கரெக்டாக அந்த மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி தான் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கே போக மாட்டாங்க. அவங்களுடைய வளர்ப்பு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நோக்கியே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்களும் ஒரு செல்வந்தராகணும்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஷேரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குங்க. ஆனால் அதை விற்றீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கணக்கில் காமிக்கணும். அதனால் வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கும் ரிட்டையர் ஆன பிறகு கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ டாடா ஸ்டீல் விஷயத்துக்கு வந்துடுவோம். டாடா ஸ்டீல் நிறுவனம் அப்படியே மணி கண்ட்ரோலில் தான் ஏற்கனவே பார்க்குறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். ஒரு 5 நிமிடங்களில் அதனுடைய ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துடலாம். இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 2,26,875 கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன். டிவிடெண்ட் ஈல்டு 1.98%, ஏறக்குறைய ஒரு 2%, மாதம் ஒரு 2% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி செக்டார் பிஇ 33.24. இதில் ஷேர் பிஇ குறிப்பில்லை. மணி கண்ட்ரோல்லையும் பார்த்துட்டேன், அந்த ஸ்க்ரீனர்லேயும் போய் பார்த்தேன், இல்லை. அதனால் அது நல்ல ஷேர் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் சார்ட்டு பார்த்தீங்கன்னா 90% செங்குத்தாக தான் போகுது. ஷேர் ப்ரைஸ்லாம் அப்படியே சும்மா லைட்டாக ஏறி இறங்கினாலுமே அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அது 90 டிகிரியில் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ இந்த 5 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா இதனுடைய வருவாய் 1,48,971 கோடி. 2024 2,29,170 கோடி. இப்போ ஏறி தான் இருக்குது. அந்த 4 வருஷத்தில் ஏறி தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு ஓரளவு அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. 2024 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடனை கட்டிட்டாங்க. இந்த கம்பெனி கொஞ்சம் கடன் இருக்குது. இதெல்லாம் கடனை கட்டுறதெல்லாம் அவங்க டாடா குரூப்புக்கு சாதாரணமான வேலை. அவங்களாம் ஈஸியாக அதை கட்டிடுவாங்க. ஒரு டாடா நிறுவனம் அப்படின்னாவே ஒரு தலைச்சிறந்த நிறுவனமாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 33.19%, எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 19.61%, டிஐஐ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டு மியூச்சுவல் ஃபண்டு 24.34%. ஆனால் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான். ஏன்னா அவங்க எல்லாம் வாங்கிட்டுக்குனாவே நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக் பார்த்து தான் வாங்குவாங்க. நான் டாடா ஸ்டீலில் 29/7/2022 வெறும் 105 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி அதனுடைய ஷேர் ப்ரைஸ் 181 ரூபா, ஏறக்குறைய டபுள் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வாங்கியிருக்கிறேன். 22/6/2023 வந்து ₹3.60 கொடுத்துருக்காங்க. 21/6/2024 வந்து ₹3.60 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ₹105 வந்து ₹7.20 கழிச்சிட்டிங்கன்னா ₹97.80. இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டபுள் ஆகிடுச்சு. அதே மாதிரி 5 வருஷத்தில் எப்படியும் நம்ம வந்து நான் எதிர்பார்க்குற ரேட்டு ₹1000. இது வந்து குறைஞ்சபட்சம். அதனால் ஒன்றும் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா டாடா குரூப்னாவே அவங்க வந்து ஷேர் ஹோல்டருக்கு நிறைய பெனிஃபிட்டை தருவீங்க. டாடா குரூப் மிஞ்சின ஆளுங்க யாருமே இல்லை. இந்த ரிலையன்ஸு அதானிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டிவிடெண்ட்டே தரமாட்டாங்க. அந்த நிறுவனம் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சரி அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிஃப்டி 50 இருந்தாலுமே நல்ல ஷேருங்களாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒரு 5 வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே டிவிடெண்ட் ஒரு 18% கொடுத்துரும். ஒரு 1.5 வட்டி வருதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அது ஒரு மாதம் ஒரு டிவிடெண்ட் மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலத்தில் இப்போல்லாம் பென்ஷன்லாம் எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டில். அதனால் ஒரு பென்ஷன் மாதிரி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ராகேஷ் ஜூன்வாலாவுடைய கதையை நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவருடைய ஆன்மா ரொம்ப சாந்தி அடையணும். ஏன்னா அவர் தான் இந்திய நாட்டின் வாரன் பஃபெட் என்று அழைக்கப்பட்டவர். அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து 2023-24 வருஷத்தில் மட்டும் 225 கோடி டிவிடெண்ட்டாக வாங்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காணொலியில். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வந்து இடைவிடாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா விஷயங்களையும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூபிள் விஷயம் உங்களுக்கு இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? அவர் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்துருந்தது தான். வெறும் 5000 அவருடைய முதலீடு ஆரம்பித்தது. இன்றைக்கி ஏறக்குறைய 37,000 கோடிக்கு மேலே அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய இடைவிடாத பொறுமை காத்தது தான். பேசன்ட்டு மாதிரி பொறுமையாக இருந்தால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். நல்ல ஃபண்டமெண்டல் ஷேராக தேர்ந்தெடுங்க. 1000, 2000, 5000 அப்படியே ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படியே வாங்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு காலத்தில் அது வந்து என்னென்னா சிறுதுளி பெருவெள்ளமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து மாதம் உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். இப்போ ரேகா ஜூன்வாலாவுக்கு வந்த மாதிரி 225 கோடி வந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. மாதம் ஒரு 50,000 1,00,000 நம்ம கடைசி காலத்தில் வந்துனாவே அதே ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மாதம் டிவிடெண்ட் மூலம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த காணொலியை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுங்கள். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை. இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக நினச்சிங்க. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட் இறங்கும் போது தயவு செஞ்சு நண்பர்களே பேனிக் ஆகாதீங்க. நம்ம மார்க்கெட்டு இறங்கும் போது அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்கணும் ஷேர் சிறுதாக வாங்க வேண்டிய டைம் அதுதான். மார்க்கெட் இறங்கும் போது யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டில் ஜெயிப்பாங்க. நல்ல ஷேர்களை சிறுக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மைனஸே காட்டாது, ப்ளஸில் தான் இருக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இதை வந்து நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ மட்டும் பண்ணி பாருங்கள். 3 இயர்ஸ் நிஃப்டி 50 ஷேரில் நீங்கள் வாங்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது மைனஸ் ஆகவே ஆகாது. இதுதான் இதனுடைய சூட்சமம், வெற்றியினுடைய சூட்சமம். இது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நான் 2000 24 வருஷம் ஆகுது. நிறைய படிப்பனைகளை கற்றுக்கிட்டு அந்த தவறுகளை திருப்பி யாரும் நம்ம ஷேர் ஹோல்டருக்கேன், நம்மளுடைய நலம் விரும்பிகள், நம்மளுடைய உறவுகள், வேல்யூபிளான உறவுகள் நீங்கள் தான். நீங்களும் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. அந்த தவறுகளை செய்யாமல் நீங்கள் சீக்கிரம் ஈஸியாக ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. அதனால தான் இந்த யூடியூப் சேனலையே நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நிறையா கிண்டலாக பேசினாங்க. ஒருத்தர் கூட வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்லுள்ளங்கள் நீங்கள் இத்தனை பேர் வீடியோ பார்த்து என்னை ரொம்ப சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு மிகவும் நன்றி.
அடுத்த காணொளியில் நாம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.